Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். இது மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர், அதை ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து நமக்கு 14 மார்க்ஸ் வருது. 100 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் வைஸோ ரிவிஷன் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. மேக்ஸு கொஞ்சம் நிதானமாக டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 14 அவுட் ஆஃப் 14 வர மாதிரி 1 மார்க்ஸ் நீங்கள் தரோவாக பண்ணியிருக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 கொஷின்ஸ். ஸோ ஈச் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸாக இருக்கும். 10 into 2 20 மார்க்ஸ் நமக்கு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். அந்த டென்ஷனோடு போடும்போது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சம்மோ தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஃபார்முலா எழுதிட்டு அடுத்து ஒன்ஸ் போட்டுட்டிங்களா அதை ஒன்ஸ் ரீசெக் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் மேக்ஸில் டோட்டலாக மாறிடும். அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சின்ன ரீசெக் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை ரீசெக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் கிடையாது. எனி 10 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும். அதை வந்து சாய்ஸில் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த மாதிரி நமக்கு கொடுக்கல. ஆன்சர் எனி 10ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறதுல எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். 20 மார்க்ஸ். அல்ஜீப்ரா சாப்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கட்டும். ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகுது. ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆன்சர் எனி 10 கொஷின்ஸ். ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க்ஸ். சரிங்களா? 5 மார்க் கொஷின்ஸ் 29, 30லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயும் எந்த கொஷின்ஸ் தெரியுமோ தெளிவாக ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஐயோ நான் கொஷின் நம்பர் மாற்றி போட்டுட்டேனே அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. மேம் இதெல்லாம் எங்களுக்கு இது வந்து இதெல்லாம் பேசிக் தானே, இதை நீங்கள் சொல்லணுமான்ற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அந்த ப்ராப்ளம் நீங்கள் கரெக்டாகவே போட்டிருக்கீங்க, கொஷின் நம்பர் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பப்ளிக்லலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து இன்னும் 1 இயர் 10th போனீங்கன்னா அந்த கொஷின் நம்பர் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அது தப்பாக கரெக்டாக அதை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் உண்டு. இல்லை அதை நீங்கள் போட்டிருக்க சம்மு கரெக்டு, கொஷின் நம்பர் தப்புனா உங்களுக்கு மார்க் வராது. ஸோ எனி 10 கொஷின்ஸ். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் அல்ஜீப்ராக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து ஒரு 20 to 25% மார்க் வந்து ஓவரால் கொஷின் பேப்பரில் 100 மார்க்ஸில் கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஃபுல்லாக தரவாக முடிச்சிட்டிங்களா, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ஃபுல்லாக முடிச்சிருங்க, கிராஃப் ஃபுல்லாக முடிச்சிருங்க, அல்ஜீப்ரா சாப்டர் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது செட் லாங்குவேஜ் ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோரிங்கில் வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிலையும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும். எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்ஸ் இது வரைக்குமே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா 14 + 16 வந்து நமக்கு 30 மார்க்ஸ் கவர் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற 2 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்லேயும் அல்ஜீப்ரா சாப்டர் நீங்கள் பார்க்கும்போது அதிலே வந்து உங்களுக்கு 15 to 20 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆகிடுது. அதனால் இம்பார்ட்டண்ட் எதுன்றதை நீங்கள் ஓவரால் நீங்கள் படிச்சிங்கனாலே 100க்கு தாராளமாக அபவ் 90 ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து டோட்டலாக வந்து கவர் பண்ணிருக்கீங்க. நம்ம சொன்ன எல்லா சம்ஸும் கவர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க 2 கொஷின். அடுத்தது கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் 16 மார்க்ஸ் ஓவரால் 16 அவுட் ஆஃப் 16 எடுக்கிற மாதிரி நமக்கு வந்து தரோவாக இருக்கணும். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் ரெண்டுமே. ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் இது இன்டர்னல் சாய்ஸு. ஓவரால் நீங்கள் நல்லா தரோவாக இதில் வந்து 16 மார்க்ஸ் இல்லையா, 8 16 மார்க்ஸ் ப்ளஸ் 1 மார்க் 14 மார்க்ஸ், அல்ஜீப்ராவில் ஒரு 20-25 மார்க்ஸ் கவர் ஆகிடும். இதிலே நீங்கள் 40 to 45 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம்.
ஸோ ரிமைனிங் சாப்டர் அது ரிமைனிங் மார்க்ஸ் கவர் ஆகிடும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ்.